இந்த உருண்டைய சின்ன வயசுல நெறைய பேரு ஸ்நாக்ஸா சாப்பிட்ருப்பீங்க. இப்பயும் கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படி சாப்பிடாம மறந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி, ஒரு 4, 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதே கப்பில வந்து நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் ஸ்லோ ஃப்ளேமில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்ப நிறுத்துனதுக்கு அப்புறமா கூட நீங்க எள் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை எள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆற வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ராகி அடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி கூட நீங்கள் 4, 5 அடையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வராது, அதனால நான் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சுட்டு எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பொடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலையும் எள்ளும், அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக இருந்தால் அந்த உருண்டையோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. அதனால் கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அதை ஆறுனதுக்கப்புறம் ராகியையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா அதுவுமே நல்லா பவுடராக வந்துடும். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதில்ல. நான் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே எண்ணெய் பசை இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.